இன்றைக்கி எல்லாரோட ஃபேவரட் சிக்கன் நூடுல்ஸ் வீட்டில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு பேனில் தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக எண்ணெய், அரை ஸ்பூன் உப்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய நூடுல்ஸ் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு 5 to 6 minutes பாயில் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்பூன்லேருந்து எடுத்து கையை வச்சு அமுக்கி பார்க்குறப்ப அது தனியாக வரணும். ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதை எடுத்துகிட்டு நார்மல் பச்சை தண்ணியில் நான் 2 வாட்டி வாஷ் பண்ணோன்னா அது நல்லா ஒட்டாமல் இருக்கும். அதே கடாயில் நம்ம முட்டை போட்டு சேர்க்கணும்ல, எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம், பொடி மாசு மாதிரி. அதே பேன்லேயே எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டைக்கோசு இந்த மாதிரி எதுனாலும் கேப்சிகம்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூட உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது வெஜிடபிள் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு 70 to 80% வதங்கினா போதும். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்பைசஸ்க்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இது உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடயே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, அரை ஸ்பூன் சோயா சாஸு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த நூடுல்ஸ் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வேணும்னா உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கு, நான் சிக்கனையும் குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே எக்ஸ்ட்ரா பெப்பரும் சேர்த்து நம்ம இறக்கணுன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.